மணிமணி மணிமணி உட்காரு. அந்த காவேரி பொண்ணை பத்தி இங்க ஒரே குழப்பமா இருக்க. இது சம்பந்தமா உனக்கு ஏதாவது தெரியுமோ? உனக்கு ஒண்ணு தெரியாதா? இளவரசருக்கு காவேரி பேர்ல ஆசை. காவேரி இளவரசர்கிட்ட உசுரையே வச்சிருக்கா. அப்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? அது நடக்க விட்டாம ஆக்குறதுக்கு தானே அந்த செங்கனல், சிங்கம், புலி, கரடி எல்லாம் வந்து உட்கார்ந்துகிட்டு மோசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாரு, வற்புறுத்தி இந்த கல்யாணத்தை பண்றது இருக்க, அது அவ்வளவு நல்லது இல்ல. ஆனா காவேரியத்தான் இளவரசர் கல்யாணம் பண்ணிக்குவாரு. ஆமா, இளவரசர் காவேரி மேல அவ்வளவு பிரியமா இருக்காரா? ஐயோ, என்னம்மா ஐயோ? மணிமொழி, இது தெரியாம நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீயா? ஆமா. இதுல நீ என்ன தப்பு? எப்படி என்னன்னு கேளு. வந்து இளவரசரு காவேரிக்கு குடுக்க சொல்லி ஒரு கடிதம் கொடுத்தாருல அவங்கிட்ட. அதை யாரோ திருடிக்கிட்டு ஆப்பைய வச்சு விட்டாங்க. ஆப்பைய வச்சுட்டாங்கல்ல, அது நான் தான். என்னது? நான் தான். நீ அடிக்காத மணிமணி. இன்னையில இருந்து நான் வாழு. அப்படியா? திரும்பிட்டேன். நான் இளவரசத்தை போய் இதை சொல்லிட்டு வந்துடுறேன். அதோட மணி இன்னொரு சங்கதி. இப்ப சங்கதி எல்லாம் வேண்டாம். அட கேளப்பா, சிங்கம் வந்து. ஐயோ, என்னது இந்த சொல்றத கேட்காம இந்த ஆளு போற. இந்த காவேரி பொண்ணு கேட்டு என்ன ஆகுமோ? இளவரசே, என்ன ஒரு பெரிய தவறு நடந்து போச்சு. இது எடுத்துக்க, தவறு செய்தவனை தண்டிக்க. அப்படியா? அப்ப கொல்லுங்க, குத்துங்க. உன்னை எதற்கு? நான் தான் அந்த தவறு செஞ்சவன். என்ன செய்தாய்? நீங்க காவேரி அம்மாளுக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்தீங்கல்ல? ஆமாம். அதை நான் அந்த அம்மா கிட்ட கொடுக்கல. தவறி போச்சு. ஓ, தவறி விட்டதா? அதனால் தான் அழுது கொண்டே போனாளா? உண்மையை அவள் அறிய வேண்டுமே. இரு தம்பியோ, வளர்ந்துட்டா மட்டும் போதுமா? இது இருக்கணும். இது வேற மீசையும் வாயும். மணிமொழி, இதையாவது ஜாக்கிரதையாக கொண்டு போய் சேர். வேண்டாம், நானே போகிறேன். தயாபரி, உத்தமரை போல் நடித்தாரே, அத்தனையும் பித்தலாட்டமா? மே என்று கொஞ்சினாரே, வஞ்சக பேச்சுத்தானா அது? ஏமாற்றுத்தானா எல்லாம்? ஏமாற்றுத்தான் எல்லாம். ஆனால் கண்ணே, ஏமாந்தது நாமல்ல, நம்மை ஏமாற்ற நினைத்த நமன்கள். நீங்களா? நான் தான் காவேரி. முறையிட்டது தேவியிடம், ஆனால் தோன்றுவது நான் என்று ஆச்சரியப்படுகிறாயா? ஆண்டவனை மக்கள் எப்போது அழைக்கிறார்கள்? ஆபத்து வேளையில், அல்லது அவன் சகாயம் வேண்டும் நேரத்தில். அப்போது உதவிக்கு தோன்றுவான் யாரோ ஒரு மனிதன். அவனை ஆண்டவன் அனுப்பினானா, அல்லது அபாய அழைப்பின் உண்மை குரல் அவனை அங்கு கொண்டு வந்ததா என்பதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு விடையாகவே நான் ஓடோடி வந்தேன் காவேரி. ஏன் இன்னும் என்ன வேதனை மிச்சம் வைத்திருக்கிறீர்கள்? இந்த அபாகியவதியை இன்னும் என்ன சித்திரவதை செய்ய வேண்டும்? அறிவேன் கண்ணே உன் நெஞ்ச துடிப்பை. அவையிலே நீ கண்டதெல்லாம் ஒரு நாடகம். நாடகத்தின் தொடர்ச்சியை நடித்து காட்டத்தான் இங்கேயும் வந்தீர்களா? இல்லை, தனல் புழு போல் தவித்தவன் நிழல் தேடி வந்தேன். தீயில் விழுந்து விட்டவள் இல்லை, இல்லை, நெருப்பாகவே எரிந்து கொண்டிருப்பவள் நான் இளவரசே. அன்பே என்று அழையின் இன்பமே. அமுதாவிடம் கூற வேண்டிய வார்த்தைகள் மறந்து ஏழை காவேரியிடம் கூறிவிட்டீர்கள். அலைகடல் ஓயலாம், மலைகள் கரையலாம், விண்ணும் மண்ணும் வெடித்து வெண் சாம்பலாகலாம். ஆனால் அன்பே, என் இதயத்திலிருந்து நீ என்றுமே அகலமாட்டாய். பேச்சிலே போதையேற்றி என்னை மயக்க பார்க்கிறீர்கள். இல்லை, மனதிலே களங்கமில்லை என்பதை காட்ட பார்க்கிறேன். மன்னர் மகனே, கும்பிடுகிறேன், உங்களை புண்படுத்த வேண்டாம், போய்விடுங்கள். போய்விடுகிறேன் காவேரி. நான் போவதுதான் உனக்கு சாந்தி தருமானால் போய்விடுகிறேன். ஆனால் போகுமுன் ஒன்று கூறுகிறேன். எனக்கு நாயகியாக போவது நீதான். அரியாசனத்தில் என்னுடன் பட்டத்தரசியாக சரியாசனம் அமரப்போவது நீதான். நடுவிலே எது நடந்தாலும் அது ஒரு நாடகமாகவே இருக்கும். நம்ப முடியுமானால் இந்த சத்திய வாக்கை நம்பு. வருகிறேன். சுவாமி. இளவரசே. இளவரசன் அல்ல இங்கு வந்தது, விஜயன். சுவாமி,
காவேரி, என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. உங்களை வீணாக சந்தேகித்து விட்டேன். இதை பார் காவேரி. என்ன இது? கடிதம் உனக்கு. அனுப்பியது யார்? இந்நாட்டு இளவரசன். இதென்ன வேடிக்கை? அவையிலே நடக்கப் போவது எதையும் நம்பாதே. காலதாமதத்திற்காக நான் எந்த வழியையும் கடைபிடிக்க நேரிடும் என்று ஒரு முன்னறிவிப்பு அனுப்பினேன் உனக்கு. கிடைக்கவில்லையே. தெரியும் எனக்கு. அது செங்கனல் கையிலே கிடைத்து விட்டது. அதனால் இதை நானே கொண்டு வந்தேன். உன்னை நேரில் காண முடியாவிட்டால் நீ பார்க்கும் இடத்தில் இது வைத்து போக. காவேரி, என் கண்ணே, அமுதா ஒரு உத்தமி, சத்தியவதி, பிறர் துயர் காண சகியாத பேருபகாரி. அவளை நான் சந்தித்து உனக்கும் எனக்கும் உள்ள உண்மை காதலை எடுத்துரைத்தால் அவளே நம் காதலை ஆசீர்வதிப்பாள். நல்லதொரு சுபமுடிவை நமக்கு தருவாள். இப்படிக்கு உனக்காகவே வாழும் அன்பன். சுவாமி, உங்கள் உண்மை அன்பை உணராமல் ஆத்திரத்தில் ஏதேதோ சொல்லிவிட்டேன். காவேரி, பெண்களுக்கு அன்பு அதிகமானால்தான் சந்தேகமும் அதிகமாகும், இல்லையா? அன்பே என்னாருயிரே, அன்பே என்னாருயிரே, அங்கு நிற்பதேனோ, அன்பே என்னாருயிரே, அங்கு நிற்பதேனோ, யாரும் இல்லா வேளையிலே இந்த வெட்கமேனோ, யாரும் இல்லா வேளையிலே இந்த வெட்கமேனோ. இன்பமாம் ராஜபோகம், இன்பமாம் ராஜபோகம் ஏழைக்கேது சுவாமி, இன்பமாம் ராஜபோகம் ஏழைக்கேது சுவாமி. இருவர் நாமும் உறவு கொண்டால் ஏற்குமொழி போமே, இருவர் நாமும் உறவு கொண்டால் ஏற்குமொழி போமே. அரசன் என்றாலும் ஆண்டி என்றாலும், அரசன் என்றாலும் ஆண்டி என்றாலும், மருவிய காதலிலே வேதமுண்டோ, மருவிய காதலிலே வேதமுண்டோ. ஆசையினால் பேசும் வாசகமா நிஜமா, ஆசையினால் பேசும் வாசகமா நிஜமா, அன்பால் என்றும் ஒன்று சேருமா, சந்தோஷம் தீர்ந்தால் பின்மாறுமா, அன்பால் என்றும் ஒன்று சேருமா, சந்தோஷம் தீர்ந்தால் பின்மாறுமா. கத்தக்கலை ஞானம் என்னும் கடவுள் மீதில் ஆணை, கத்தக்கலை ஞானம் என்னும் கடவுள் மீதில் ஆணை, கனவிலும் என் நினைவிலும் நான் கைவிடேனே மானே, கனவிலும் என் நினைவிலும் நான் கைவிடேனே மானே. வெற்றியினி நீரு வீரமது நானே, வெற்றியினி நீரு வீரமது நானே, உற்ற துணை நாமேதான் உலகினிலே, உற்ற துணை நாமேதான் உலகினிலே. வேண்டுமென் பாகியமெல்லாம் வேல்விழி நீ அல்லவோ, வேண்டுமென் பாகியமெல்லாம் வேல்விழி நீ அல்லவோ. வேண்டாத வீண் புகழ்ச்சி வேணுமா, கண்ணே இன்னும் கூட நாணமா, வேண்டாத வீண் புகழ்ச்சி வேணுமா, கண்ணே இன்னும் கூட நாணமா. அன்பே என் அருகிலே அவனில் நாமே, அன்பே என் அருகிலே அவனில் நாமே, இன்ப துன்பம் இருவகையில் இசைந்து வாழுவோமே, இன்ப துன்பம் இருவகையில் இசைந்து வாழுவோமே.
நீயா மணிமணி சிங்கம் காவேரியை தூக்கிட்டு போறான். இது ஒரு பேச்சா? அட சனிய முடிச்சவனே, சிங்கம் காவேரியை தூக்கிட்டு போறான். என்னது? காவேரியை தூக்கிட்டு போறான் சிங்கம். சிங்கம் காவேரியா? நீ இங்க போற, நீ போய் இளவரசன் கிட்ட சொல்லி நான் அவனை தோட்டிட்டு போறேன். போ போ. சங்கமா சிங்கத்தை விரட்டி கொண்டா. காவேரி அம்மால சிங்கம் குதிரை மேல தூக்கிக்கிட்டு ஓடலாம். காவேரியை சிங்கம் தூக்கிக்கிட்டு ஓடலாம். தூக்கி கொண்டு ஓடுகிறான். அம்மா காவேரியா? தங்கம்மா, நான் தான். யாரு பொண்ணு? இந்த பொண்ணு வழியில மயக்கமா கிடந்தது, அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். மயக்கமா கிடந்தா கூட பொம்பளைய விட மாட்ட போல் இருக்கு. மயக்கமா விழுந்திருக்கிறது யாரு என்னங்கறது எனக்கு தெரியும். இது விஷயமா செங்கனல் எஜமா உங்ககிட்ட ரகசியமா ஒரு செய்தி சொல்ல சொல்லியிருக்காரு. இறங்கி வா. எஜமானா? தங்கம் தங்கம், என்ன தங்கம், என்ன ரகசியம்? ரொம்ப ரகசியம். காவேரிய மணிநாட்டுக்கு கொண்டு போய் ஊருக்கு கடைசியில பாலு மண்டபம் இருக்கு பாருங்க, அதுல பத்திரமா வைக்க சொல்லி செங்கனல் சொல்லி அனுப்பிச்சாரு. நான் வர்ற அவசரத்துல அது சரியானபடி கேட்டு வரல. தங்கம் எஜமா மகா மகா புத்திசாலி. ஆமாங்க, அதனாலதான் நானும் குதிரையில வேகமா வந்துட்டேன். தங்கம், நம்ம கடமையை நாம செய்வோம். என்ன கையில்? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் சுடுக்கு கை. ஆமா, இந்த பொம்பளைங்க குதிரையில வந்தாலே அப்படித்தான் அந்த கை காலெல்லாம் ஒரு மாதிரியா. தங்கம், எஜமா காவேரி மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியும். அதே மாதிரி நானு ஒண்ணு நீ அடிவானத்துக்கு அப்பால் ஓடி ஒளிந்து கொள். செங்கனா அங்கம் இருப்பான். உலகம் தெரியாத பெண்ணே, நீ எமனிடமிருந்து தப்பலாம், என்னிடமிருந்து தப்ப முடியாது. வருக நண்பரே, வருக. எதிர்பாராத வருகை. ஆம், மன ஓலை கொண்டு வந்த மணிநாட்டு தூதுவன் மங்கையர் வேட்டையில் இறங்கிவிட்ட எதிர்பாரா செயல் போல. இளவரசே, காவேரி இனி உனக்குரியவள் அல்ல. மிருகத்தனமான இச்சையும் மனிதருக்கு உகந்ததல்ல. பேச்சிலே கண்ணியம் தவறுகிறது. உனது நடத்தையில் பண்பே தவறிவிட்டது. பேச வேண்டாம். நானும் அதைத்தான் சொல்லுகிறேன்.
என்னது என்ன போச்சு? என்ன ஆளுகளையும் ஒருத்தரையும் காணாம? காவேரி என்னது? என்ன ஐயோ காவேரி என்ன அப்படி பண்ணப்பட்ட நீ? ஐயோ நான் இல்லைங்க, யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையா? சரி சரி, இளவரசர் இந்த பக்கம். சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். தூக்கு. அந்த அங்க ஒரு மண்டபம் தெரியுது, அங்க கொண்டு போ. தூக்கு. எங்க போயிட்டா சண்டாளி? சிங்கம், இதுவா காவேரி பார்த்தாயா? நான் தான் அவளை தேடி திரிறேனே. என்னவெல்லாம நடந்து விட்டது. என்ன விஷயம் எஜமா? அரண்மனைக்கு போவோம், மற்றவை அங்கே. என்னங்க இது பயங்கரம்? யார் இந்த பொண்ணு? ஆமா முதல்ல உயிர் இருக்கான்னு பாருங்கம்மா. உயிர் இருக்குமா, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. போக முடியாது, போக. மாமா இந்தாங்க. காவேரி காவேரி காவேரி, அப்பாடி. ஆமா, சரி. யாரு அந்த பொண்ணு? உனக்கு சொந்தமா? ஆமா, சோத்து கடையில இருந்தே சொந்தம். ஆமா, ஏன் இப்படி ஆச்சு? இந்த பொண்ணுக்கு அடிக்கடி மயக்கம் வரும், அதான், வேற ஒண்ணும் இல்ல. என்ன பாடி என் பாடுதான் இப்ப தர்ம சங்கடமா போச்சு. எங்க ஊருக்கும் போக முடியாது, உங்க ஊர்லயும் இருக்க முடியாது. உங்களுக்கு வேற உதவி பண்றேன்னு அந்த படுவாதிகளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் இளவரசிக்கு போய் என்ன சொல்றது இப்போ? நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நீ இங்கே இரு. இந்த பாரு, இளவரசரு எனக்கு முன்னாலே புறப்பட்டாரு. சரி, அவரு எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு என்ன அறியாது. எங்க போனாருன்னு நமக்கு தெரியல. அதனால நான் அரண்மனைக்கு போய் இளவரச சங்கதி என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க. ஐயா, இந்த கூட்டம், இந்த நாடோடி கூட்டம், ஆமா, இது நானும் தலைவன். இந்த ரெண்டு பொண்ணுகளும் நான் வர்ற வரைக்கும் இங்கேதான் இருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கலாம். அப்படியா? நீங்க யாரு? நான் அரண்மனை சேர்ந்தவன். அப்படியா? சீக்கிரமா வந்துடுவேன். பாத்துக்கிறேன். ரொம்ப ஜாக்கிரதா இருக்கும். இந்த நான் போயிட்டு வந்துட்டுமா? ஏ பொண்ணு, காட்ட கொடுக்கா இல்ல? இளவரசன் மலையடி வாரத்தில் மயங்கி கிடந்ததை நீங்கள் எப்படி பார்த்தீர்கள்?
இங்க காட்டுல இருந்து பாக்குறப்போ உச்சாணி மலையில 2 பேர் கத்தி சண்டை போட்டு தெரிஞ்சது சாமி. சண்டைன்னா சண்டை, மண்டையே உருண்டுதுங்க. ஏயா இளவரசே, ನಾದ ಬಿಂದುಗಳಾದಿ ನಮೋ ನಮೋ, ವೇದ ಮಂತ್ರ ಸ್ವರೂಪ ನಮೋ ನಮೋ, ಜ್ಞಾನ ಪಂಡಿತ ಸ್ವಾಮಿ ನಮೋ ನಮೋ, வெகு கோடி. இளவரசே, தேகம் நிலையுள்ளதல்லவே, பெரும் தீக்கிரை காக்கை நாய் வாய்க்கிரை பேக்கிரை, தேகம் நிலையுள்ளதல்லவே, சோக மோகத்து. மகாராஜா, கீழே விழுந்ததுல இளவரசருக்கு மண்டையில பலமான அடி, அதுவும் ஊமை அடி. அதனால என்ன வைத்தியரே சொல்லும், மூளை கொஞ்சம் கலங்கி இருக்கு. மூளை கலக்கமா? வருத்தப்பட வேண்டாம் மகாராஜா, உயிருக்கு ஒண்ணும் ஆபத்தில்லை. உயிருக்கு ஆபத்தில்லையே? இல்லை. ஆனா கொஞ்சம் சுயநலவு இருக்காது. பழைய சம்பவங்கள் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. யாம் ஒன்று நினைக்கு, எமையாளும் ஈசன் வேறொன்று நினைத்தானே. மகாராஜா, இளவரசருக்கு ஏதோ விபத்தாமே இப்போதுதான் கேள்விப்பட்டேன். ஆம், எந்த பரம அயோக்கியனும் இந்த படுபாதக செயலை புரிந்திருக்கிறான். அவன் யார் என்பது தெரிந்தால் கழுவில் ஏற்ற வேண்டும். ஞானியாரே? இல்லை, காக்கை கழுகுகளுக்கு அவனை உயிரோடு இரையாக்க வேண்டும். வைத்தியலிங்கம், இளவரசனுக்கு சுயநினைவு எப்போது திரும்பும்? சாமி, அவர் சம்பந்தப்பட்ட பழைய சம்பவங்களை கவனப்படுத்தினால் படிப்படியாக மதி தெளியும். அப்படியா? ஆனால் ஒண்ணு, இடையில ஏதாவது திடீர் அதிர்ச்சி ஏற்பட்டால் மறுபடியும் மதி கலங்கிவிடும். திருமணத்திற்கு இன்னும் அதிக நாட்கள் இல்லை. உடனடியாக விஜயன் சுய நினைவு பெற வேறு வழி இல்லையா? அதுக்கு ஒரு மாத்திரை இருக்குது. கொஞ்சம் கஷ்டமான வைத்தியம். நீங்க உத்தரவு கொடுத்தா ராத்திரிக்கே தயார் பண்ணிடுறேன். நாளைக்கே புத்திய தெளிய வச்சிடுறேன் மகாராஜா. சுவாமி, தனிமையில் ஒரு விஷயம். மன்னவா, இளவரசர் இன்னும் சிறிது காலத்திற்கு மதிமயக்கத்தில் இருப்பதே நல்லது. வேண்டாம் தூதரே, என் மகன் சீக்கிரம் குணமடைய வேண்டும். பழைய விஜயன் ஆக வேண்டும். வேந்தே, இளவரசர் அமுதா திருமணம் நடந்துதானே ஆக வேண்டும்? கட்டாயமாக. திருமூர்த்திகள் தடுத்தாலும் நிற்கக்கூடாது. அப்படியானால் இளவரசர் இந்த நிலையில் இருக்கும் போதுதான் அது நடக்க முடியும். என்ன சொல்கிறீர் சங்கரன்? சுயநினைவு வந்தால் உங்கள் மைந்தர் காவேரியைத்தான் மணப்பார். அப்படி செய்யவே மாட்டான். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நான் ஆதாரத்துடன் பேசுகிறேன். மன்னவா, அஸ்திவாரம் இல்லாமல் கட்டடம் எழுப்ப மாட்டார் செங்கனர். அவர் யோஜனைப்படியே நடக்கும். அப்போது விஜயனின் மதிமயக்கம்? கவலை வேண்டாம் காவலா. அமுதாவுக்கு இளவரசர் மாலையிடட்டும். உடனே மாத்திர பிரயோகம். மறுவினாடி உங்கள் புதல்வனுக்கு சுயநினைவு. செங்கனல் விந்தையான மனிதரையா நீ? இல்லை, சிந்தையை சரியான வழியிலே செலவிடுகிறவன். தூதரே, ஒரே ஒரு பிரச்சனை. சொல்லுங்கள். கல்யாண வேளையில் காவேரி குடிமக்களை திரட்டிக் கொண்டு கலகம் விளைவித்தால், திருமணத்தை எங்கள் நாட்டிலே நடத்திவிட்டால்? ஆஹா, செங்கனர் நீர் மனிதரே இல்லை. மன்னவா, இப்போதே ஊர் திரும்புகிறேன். நாளை புறப்பட்டு இளவரசரோடு எங்கள் நாட்டு எல்லையிலே உள்ள முல்லை நகரில் தங்கியிருங்கள். உங்களை அங்கு சந்திக்கிறேன். செங்கனர், இளவரசரை பழைய நிலைமையில் பார்க்க வேண்டும் என்று அரசர் துடிக்கிறார். இன்றிலிருந்து 4வது நாள் நல்ல சுப வேளை. அன்றே நடக்கும் திருமணம். மன்னர் மன்னவா, மலை போல எதிர்ப்புகள், அலை போல அடுத்தடுத்து மோதின. மூளைக்கு ஒரு முட்டுக்கட்டை முளைத்துக் கொண்டே இருந்தது. அத்தனை இடையூறுகளையும் ஒழித்து கட்டினேன். மன ஒப்பந்தத்தை முடித்தே வந்துவிட்டேன். மணநாள் குறித்து மணமேடை அமைத்து மாங்கல்ய தாரணம் செய்ய வேண்டியதுதான். திருமண நாள் குறிப்பிட்டாகிவிட்டது மன்னவனே. திருமண நாளும் குறிப்பிட்டாகிவிட்டதா? செங்கனல், கொடுத்த பொறுப்பை வெகு திறமையுடன் செய்து முடித்திருக்கிறீர். நாம் மங்களபுரிக்கு என்று புறப்பட வேண்டும்?
அரசே, திருமணம் நமது நாட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது. மாப்பிள்ளை வீட்டார் இன்று புறப்படுகிறார்கள். நாளை நாம் அவர்களை முல்லை நகரத்திலே சந்திக்கிறோம். இன்றிலிருந்து 3வது நாள் திருமணம். செங்கரன், காத்தினும் கடுவேகமா காரியத்தை சாதித்திருக்கிறேன். திருமணம் முடியட்டும், உமக்கு பிரதமர் பதவி. தில்லையம்பலவா, அஞ்ஞான இருளில் மூழ்கி கிடந்தேன், மெஞ்ஞான பேரொழியை காட்டினாய். சில சமயங்களில் மீண்டும் சிந்தை குலைந்து அஞ்ஞான மேகம் என் அறிவை கலைப்பது போல் தோன்றுகிறது. அவ்வித சோதனைக்கு என்னை ஆளாக்காதே, என்னை கைதூக்கி விட வேண்டும் தெய்வமே. காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே, ஒரு காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே, என்னை கை தூக்கியாள் தெய்வமே. வேலை தூக்கும் பிள்ளை தனை பெற்ற தெய்வமே, மின்னும் புகழேத்திலை பொன்னம் பலத்தில் ஒரு காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே, என்னை கை தூக்கியா தெய்வமே. செங்கையும் மான் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி, செங்கையும் மான் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி, அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமோ தூக்கி, கங்கையை திங்களை கதித்த சடையில் தூக்கி, இங்கும் அங்குமாய் தேடி, இங்கும் அங்குமாய் தேடி, இருவர் கண்டறியாத காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே, என்னை கை தூக்கியாள் தெய்வமே. இளவரசி, முருகா, செந்தூர் வேலவா, ஒவ்வொருவர் சிந்தையிலும் குடிகொண்டிருக்கும் நீ என்னுடைய நெஞ்சத்திலிருந்து மகளாதிருப்பாயா? சிந்தை அறிந்து வாடி செல்வ குமரன், சிந்தை அறிந்து வாடி செல்வ குமரன், செந்தூரிடம் தங்கும் பொந்தாள் மலர் கந்தன், சிந்தை அறிந்து வாடி. சின்னஞ்சிறு வயதில் என்னை மாலையிட்டானே, சிரிக்க சிரிக்க பேசி கைவளை தொட்டானே, அன்னம் பாலும் வெறுக்க அவனியில் கைவிட்டானே, அன்னம் பாலும் வெறுக்க அவனியில் கைவிட்டானே, அடிமை பெண்டீர் என்றே முடிய மறந்துட்டானே, அடிமை பெண்டீர் என்றே முடிய மறந்துட்டானே, சிந்தை அறிந்து வாடி செல்வ குமரன், சிந்தை அறிந்து வாடி. சுவாமி, விஜயனுக்கு இந்த கதி. விஜயா, மகேஸ்வரனை நாடினேன், ஆடினேன், என் அப்பனின் புகழ் பாடினேன். அவனது திரு அவதாரம் போல் வந்திருக்கிறீர்களே, நீங்கள் யார்? விஜயா, விஜயா, என் பெயரா அது? என்னை தெரிந்து விட்டதா உங்களுக்கு? நீங்கள் தான் முக்காலம் உணர்ந்தவராயிற்றே. இந்த பெரியவர் யார்?
எங்கிருந்து வருகிறார்? தெரியவில்லையா உனக்கு? உன் தந்தை அப்பா. தந்தையே அப்பா. தந்தைதாய் மக்கள் சகோதரரும் பொய்யனவே சிந்தைதனில் கண்டு திருந்துவது எக்காலம். சுவாமி, கவலையே மன்னா, கையில் தான் மருந்து இருக்கிறது. திருமணம் முடியட்டும், அதுவரையில் பொறுத்திரு. அடே சுவாமி, மணிநாட்டு பிரயாணத்திற்கு யாவும் தயாராகட்டும். உத்தரவு. மன்னா, காவேரி, எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லையம்மா. என்ன பண்ற? காவேரி, அப்பா, காவேரி, இப்படி எல்லாம் வரும்னு தலைபாட அடிச்சுக்கிட்டு நான் கேட்டியாமா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. அண்ணா, இளவரசரை பாத்தீங்களா? பார்த்தேன். பாத்தீங்களா? அவருக்கு கொஞ்சம் மதி சரியா இல்ல, நில தடுமாறி போயிருக்காரு. அது யாரால வந்தது, எப்படி வந்ததுன்னு யாருக்கும் புரியல. மதிருக்காரா? ஆமா. அண்ணா, எப்படியாவது நான் உடனே அவரை பார்த்தாக வேண்டுமே. காவேரி, நீ படுற இவ்வளவு கஷ்டத்துக்கும் காரணம் அந்த இளவரசன் தான் மறந்துட்டியா? ஆமா காவேரி, இந்த நிலைமையில நீ அங்க போய் அவரை பார்க்கவே முடியாதும்மா. அங்க ஒண்ணும் போய் பார்க்க வேண்டியது இல்ல. இளவரசருக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணியாச்சு. கல்யாணமா? ஆமா, மணிநாட்டுக்கு இந்த இப்ப புத்தி சுவாதீனம் இல்லையே, அதோடய கூட்டிட்டு போறாங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரியில வந்து ஒரு இடத்துல தங்க போறாங்க. அது வந்து தில்லையம்பலம், இல்ல திருச்சி தம்பலம் கிடையாது, முல்லை நகரம். அங்க தங்க போறாங்க. அங்க போனா பார்க்கலாம். எப்படி? முல்லை நகரத்திலயா? பக்கத்துல தானே இருக்கு. ஆமா. வந்து எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன? இந்த நாட்டிய கூட்டத்தோட தானே நம்ம இருக்கோம். ஆமா, அவங்கள அனுப்புவோமா? அட நீ என்னப்பா, இவங்கள மாதிரியே காவேரிக்கு வேஷத்தை போட்டு நாமளும் வேஷத்தை போட்டுக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி போய் பார்த்துட்டு வந்துருவோம். வேஷம் போட்டு? ஆமா. ஓ, சரி 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 சரி. மாங்காய் பாலுண்டு மலை மேல் இருப்போர்க்கு தேங்காய் பால் எது கடி? குதம்பாய் தேங்காய் பால் ஏது கடி? மாங்காய் பாலுண்டு மலை மேல் இருப்போர்க்கு தேங்காய் பால் ஏது கடி? குதம்பாய் தேங்காய் பால் ஏது கடி? வெட்ட வெளிதனில் மெய்யது இருப்போர்க்கு பட்டயம் ஏது கடி? குதம்பாய் பட்டயம் ஏது கடி? மாங்காய் பாலுண்டு மலை மேல் இருப்போர்க்கு தேங்காய் பால் ஏது கடி? தேங்காய் பால் ஏது கடி? ஊட்டை குழியிலே மண்ணை எடுத்து உதிர புனலிலே உண்டை சேர்த்து, ஊட்டை குழியிலே மண்ணை எடுத்து உதிர புனலிலே உண்டை சேர்த்து, வாய்த்த குயவனார் பண்ணும் பாண்டம் வரையோட்டுக்காகாதென்றாடு பாம்பே. வாய்த்த குயவனார் பண்ணும் பாண்டம் வரையோட்டுக்காகாதென்றாடு பாம்பே. ஆராணி கும்பிடுறனுங்க. அதான் கும்பிட்டுட்டிய, என்ன வேணும் சொல்லு. நான் ஒரு நாட்டிய கோஷ்டிக்கு நிர்வாகி. இங்க இளவரசர் வந்திருக்கிறதாக கேள்விப்பட்டோம். அவர் முன்னால அப்படியே ஒரு ஆட்டம் ஆடி அவரை சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கிற முறையில அப்படியே. அவர் முன்னாலேயும் ஆடவானா பின்னாலேயும் ஆடவானா போடா. என்னங்க சத்தம்? யாரோ ஆட்டக்காரவங்களாம் எஜமா முன்னால ஆடணுமா? சந்தர்ப்பம் சரியில்லை, போக சொல். சுவாமி, ஆட்டக்காரர்களையா போகச் சொல்லுகிறீர்கள்?
ஆண்டவனால் ஆதரிக்கப்பட்ட கலை. சுவாமி, இளவரசர் ஆட்டத்தை பார்க்கட்டுமே. பார்த்தால் ஒருவேளை அது அவர் சிந்தைக்கு அமைதி தரலாம். என்னென்ன வாங்கி வந்த மாமா, என்னை ஏமாத்தாமே இங்கே இப்படித்தான் மாமா. என்னென்ன வாங்கி வந்த மாமா, என்னை ஏமாத்தாமே இங்கே இப்படித்தான் மாமா. காணாத துணிமணியை கண்டேண்டி, நான் கண்டேண்டி, காசில்லாம தான் வாங்காம நான் வந்தேண்டி. காணாத துணிமணியை கண்டேண்டி, நான் கண்டேண்டி, காசில்லாம தான் வாங்காம நான் வந்தேண்டி. அதனாலே இங்கே ஒரு அம்மா புத்தி சரியில்லை. அம்மாக்கு தாயாவை நான் பார்க்கிற பார்வை ஐயோ இப்போ சரியில்லை. அம்மாக்கு தாயாவை நான் பார்க்கிற பார்வை ஐயோ இப்போ சரியில்லை.
அன்பே என்னாருயிரே அன்பே என்னாருயிரே அன்பே என்னாருயிரே அன்பே என்னாருயிரே அறிவோடு நாமே இன்ப துன்பம் காவேரி மணிநாட்டவர்கள் மடையர்கள் எளிதில் ஏமாற்றி விடலாம் என்ற எண்ணத்தில் தானே ஆட்டம் போட்டாய். பைத்தியகாரி காவேரியா இவள் இங்கு கூடவா வந்து விட்டாள்? ஏழை நாட்டு சனி போல் எங்குதான் வரட்டுமே. சுவாமி, எங்கள் எஜமான் செங்கடல் ஏற்பாட்டை அசைக்க ஆண்டவனால் கூட முடியாதென்றால் இவள் என்ன துரும் கைவலமிடுங்கள் இந்த கள்ளிக்கு. மணிநாட்டார் மன வைத்தால் மலையும் தலைவணங்கும். நடமாடும் நாசகாரியாகிய இவளுக்கு கடைசியில் நரகம் தான் கிடைக்கும். சிறு குழந்தைக்கு தெரியாமல் செய்து விட்டார். அவளை நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும். எனக்கு ஒரே மகளையா அவள். பிள்ளையை நாடோடி ஆக்கிவிட்டு இப்பொழுது கண்ணை கசக்கிக் கொண்டு பின்னால் தெரிகிறேன். என்ன லாபம்? அப்பா, இவனை என்ன நீங்கள் கெஞ்சுவது? முட்டாளே, உனக்கு கட்டளையிட்டு அனுப்பிய உன் எஜமானிடம் போய் கற்பரசிகள் நெஞ்சம் ஒரு கருமருந்து சாலை, அதில் வெறியாட்டம் என்ற நெருப்பை வீசினால் விபரீதங்கள் விளையும் என்று கூறு. கொண்டு போங்கள் இவளை. ஐயோ மகனே, அம்மா, காவேரி, 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 போய் சொல்லுங்க வெளியே இவளை. மணிமொழி, நீ அத நல்ல சமயத்துக்கு வந்த. சரியாப்பா, இப்போ என்னோட வந்தவங்களை எல்லாம் புடிச்சிட்டு போயிட்டாங்களே, அதுக்கு என்ன செய்யறது இப்போ? அத பத்தி நீ கவலைப்படாத, அவங்க எல்லாரையும் நான் காப்பாத்துறேன். என்ன நம்பி வந்தவங்கப்பா அத எல்லாம்? பத்தி நீ பரவாயில்ல, நான் காப்பாத்துறேங்கிறேன். எல்லாத்தையும் காப்பாத்துறியா? காப்பாத்துறேன். அப்புறம் காவேரி காவேரி, ஓ, அது பெரிய விஷயம், நம்மால முடியும். அப்படியா? சரி, அத நான் பாத்துக்கிறேன். பாத்துக்க. எல்லாம் மணிநாட்டுக்கு தானே போறாங்க. ஆமா, ஆமா. நானும் வந்துடுறேன். வந்து சரி, ஒண்ணு அங்க எங்க வந்து பாக்குறது? என்னதானே, நான் எப்பவும் இளவரசர் கூட தான் இருப்பேன். இது நீ இளவரசர நல்லா கவனிச்சுக்கணும்ப்பா. கவனிச்சுக்கிறேன். எவனோ சேர்ந்து என்னென்னமோ பண்ண பாக்குறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா. உனக்கு வேண்டிய காரியங்களும் நானே உனக்கு என்னென்ன வேணுமோ உதவி அவ்வளவு நான் செய்யறேன். நீ கவலையே படாத. சத்தியமா நீ நல்லா இருக்கணப்பா. ஆமா. நீயே இன்னும் ஊதிக்கிட்டே